இப்போ நான் ஓமவல்லி ரசத்துக்கு பருப்பு வேக வச்ச தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். இந்த ரசத்துக்கு நம்ம பருப்பு தண்ணியில் வச்சாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். பெரியதில் நம்ம புளி நனைய போட்டுக்கலாங்க. நான் ஒரு லெமன் சைஸில் பகுதி தாங்க எடுத்திருக்கேன். நமக்கு இந்த ஓமவல்லி ரசத்துக்கு ரொம்ப புளிப்பு தேவையில்லைங்க. ஒரு மீடியம் வச்சுக்கிட்டா போதுங்க. நான் 100 தக்காளி எடுத்திருக்கேங்க. தக்காளி வேணால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க, புளி கம்மியாக போட்டுட்டு கூட. இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. இப்போ நான் அதுக்கு தேவையானது கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். நுணுக்கி போட்டுக்கிறலாங்க. நம்ம இப்போ சட்டி சூடாயிருச்சுங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. அது கூட நமக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். நான் 2 வத்தல் போடுறேங்க. கீரி தான் போட்டிருக்கேன். நீங்கள் போடுன்னா கிள்ளி போட்டுங்க. நான் வீடியோனால கீரி தான் போட்டிருக்கேன், வெடிக்காது அதனால். இப்போ நமக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு, 2 சின்ன வெங்காயம் இடிச்சிருக்கேங்க. அதுவுமே நமக்கு உடம்புக்கு நல்லதா, அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லைங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். லைட்டாக காயப்பொடி, இப்போ அது கூட நமக்கு தக்காளியை போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. 2 தக்காளி எடுத்துருக்கேன். புளி கம்மியாக போட்டு கூட தக்காளி நிறையா போட்டால் கூட ரசம் நல்லாயிருக்கும். அந்த பருப்பு தண்ணிக்கு ரசத்துக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நான் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இது கூட நம்ம பருப்பு தண்ணி நம்ம ஊற்றிக்கிடலாங்க. ரசத்துக்கு கரைச்சி வச்சதை ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம அது கூட மல்லி இலையும் போட்டுக்கலாம். நான் ஓமவல்லி இலையெல்லாம் போடும்போது நான் சொல்கிறேங்க, இப்போ போட வேண்டாம். நமக்கு நான் உங்களுக்கு எப்போ போடுறேன்னு நான் சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ இது நமக்கு சாதாரண ரசம் போல் தாங்க. நல்லா முறை கட்டி வரவும் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீனி போட்டுக்கலாங்க. சீனி இல்லைன்னா வெல்லம் எதுனாலும் போட்டுக்கலாங்க. நமக்கு அந்த ரசம் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குங்க. ரசம் கடுப்பு தன்மை இருப்பவங்க அந்த இது இருக்காது. எந்த ரசம் வச்சாலும் இத்திரி சீனி போட்டுட்டு நீங்கள் போட்டிங்களாக்க ரசம் நமக்கு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குங்க. இது ஒரு டிப்ஸு மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஓமவல்லியை போட்டுக்கலாங்க. இலை நமக்கு சாஃப்டாக தான் இருக்கும். அப்போ நமக்கு சூடான ரசம் ஊற்றும்போது அதிலே நமக்கு மெல்ட் ஆகிருங்க. அப்போ நமக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பயப்பட தேவையில்லை. ஊற்றிக்கலாங்க ரசத்தை. இப்போ ஓமவல்லி ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் தக்காளியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூட மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் கலந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரசத்தை தாளித்து விட்டுக்கலாம். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. அது கூடவே வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூட பூண்டு, ஜீரகம் இதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய தக்காளி ரசம் தான். பிகினர்ஸ் கூட டக்குன்னு நம்ம செஞ்சிடலாங்க. ரசம் தெரியாதவங்க கூட இந்த மாதிரி வைக்கலாங்க. தக்காளி ரசம் டேஸ்ட் அருமையாக இருக்கும். சிம்பிளான ரசம் தான். இப்போ அதை ஊற்றிக்கலாம். இது கூட நறுக்கி வச்ச மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ரசம் நுர கட்டட்டும். இப்போ ரசம் நல்லா நுர கட்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு தக்காளி ரசங்க.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பும் இது சேர்த்தாச்சுங்க. ஒரு அருமையான ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ரசத்துக்கு புளி நனைய போட்டுக்கிறோங்க. ஒரு லெமன் சைஸில் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோங்க. சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அப்போ நமக்கு வேகமாக நனைஞ்சிரும். அதனால தான். இப்போ இது நனையிட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே நான் ரசத்துக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரசத்துக்கு நுணுக்கி எடுத்துக்கிறேங்க. மிக்சியில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுங்க, 1 டேபிள் ஸ்பூன் சிறிய ஜீரகங்க, ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேங்க. இப்போ போட்டுக்கிறோம் மிக்சியில். இப்போ லைட்டாக ஒரு சுற்றிட்டு வரேங்க. அதுக்கப்புறம் நான் வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேங்க. இப்போ நான் ஒரு சுற்றிட்டு வந்திருக்கேங்க. இப்போ பூண்டை போட்டுக்கிறோங்க. ஏன்னா முதைய போட்டால் பூண்டு எல்லாம் நம்ம ரொம்ப நைஸாக அரைஞ்சிரும். அதனால தான் நான் இப்போ போட்டிருக்கேன். அதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கிறோங்க. இப்போ இதை நான் மிளகு சீரகம் பூண்டு எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை நான் மாற்றி வச்சுக்கிறேங்க. அடுத்து தக்காளி இப்போ இதில் தக்காளியும் போட்டுக்கிறோங்க. வெட்டி நம்ம மிக்சியில் தான் எடுத்துக்கிற போகிறோம். இதை வெட்டிடுங்க. இப்போ இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ தக்காளி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இதையும் நான் மாற்றி வச்சுக்கிறேன். ரசக்கூட்டுக்கு எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டேங்க. தக்காளியும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ கரைச்சி எடுத்துக்கிறோங்க புளியை. நான் சுடுதண்ணியில் போட்டதுனால வேகமாக கரைஞ்சிருந்ததுனால நான் சுடுதண்ணி ஊற்றி போட்டது. இந்த பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நிமிஷம் நமக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்களாங்க. 10 நிமிஷத்தில் ரசம் வச்சிடலாங்க. அரைச்சி எல்லாம் ரெடியாக வச்சுட்டோமாக்கு. இந்த மிக்ஸி அரைச்ச தண்ணி கழுவுன தண்ணி ஊற்றிக்கிறோங்க. வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் அதில் இருக்கிறதெல்லாம். இப்போ அதையும் போட்டுக்கிறோங்க. மிளகு சீரகம் எல்லாத்தையும். நம்ம டக்குன்னு எங்கனாலும் இப்போ புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் இப்படி கரைச்சிட்டு கூட நம்ம கொஞ்சமாக இப்படி வாயில் ஊற்றி பார்த்தா புளிப்பு எல்லாம் நமக்கு தெரியுங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிறேங்க. காயப்பொடியும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறோங்க. ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம். ரசம் கூட்டி வச்சதான் அடுப்பில் வச்சுக்கிறோங்க. ரசம் முறை கட்டி வரவும் நம்ம எடுத்துக்கிறோங்க. நுர வரவும் தான் எடுக்கணும். ரசம் கொதிக்கக்கூடாதுங்க. இப்போ அந்த பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டி வச்சதும் முறை கட்டு நம்ம தாளிச்சு விடணும். ஒரு 10 நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆகிடுங்க. ஒரு துவையெல்லாம் என்னென்னா வச்சு சாப்பிட்டுக்கலாம். சோறு ரெடி ஆகிடும். இப்போ ரசம் நுரக்கட்டை தொடங்கிச்சுங்க. நம்ம இந்த சைஸில் மல்லி இலையும் போட்டுக்கிறோங்க. இப்போ 10 நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ தாளித்து கொட்டிக்கிடுவோம். இறக்கி வச்சுக்குவோம். இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகுங்க. இப்போ கருவேப்பிலை வத்தலுங்க. இப்போ 10 நிமிஷம் தாங்க. சூப்பரான இன்ஸ்டன்ட் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு நனைய போட்டுக்கலாம். நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த புளியும் நனைய போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. நல்லா பருப்பு தண்ணி நல்லா சூடாக இருந்தால் நமக்கு அதுவே போதுங்க. உடனே கூட ஒரு நிமிஷத்தில் நமக்கு கரைச்சி எடுத்து டக்குன்னு ரசம் வச்சிடலாம். ஆறிடுச்சுனாக்க நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம கரைச்சி ரசம் ரெடி பண்ணிக்கலாங்க. புதினா ரசம் இப்போ இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ரசத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த மூக்கை வெட்டிக்கிறோம். இந்த இது வந்துட்டு அப்போ நல்லா கரைச்சிக்கலாம். இதில் என்ன இது கரை விடாது.
நமக்கு நல்லா பழுத்த தக்காளினா நமக்கு கையிலே கூட மசித்து விட்டுக்கலாங்க, இல்லை நமக்கு மிக்சியில் கூட அடித்து எடுத்துக்கலாம், ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இது நல்லா பழுத்ததுனால நான் கையிலே மசிச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். புளிப்பு பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம புளிப்பு பார்த்துக்கலாம் ஊற்றி. இப்போ போதுங்க, புளிப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ரசம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு வெந்தயம் பொரியுதுங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் மிளகு ஜீரகம் பொடிச்சதையும் போட்டுக்கலாம். நுணுக்கி வச்சுருக்கேன் அம்மியில். பூண்டையும் நம்ம போட்டுக்கலாம். வத்தல் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இந்த சைடில் லைட்டாக காயப்பொடி போட்டுக்கிறோங்க. நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும் ரசத்துக்கு, பருப்பு ரசத்துக்கு. லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்கிறோங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரசத்துக்கு வேணும்போது. இந்த சைஸில் கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலையை போட்டுக்கிறோங்க. நமக்கு புதினா ரசத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக. நமக்கு வதங்கின போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரசம் ரெடியாக்கி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கிடலாம். பருப்பு ரசத்தை ஊற்றிக்கலாம். புதினா ரசம் இருக்கட்டுங்க. கொதிக்க விட வேண்டாங்க. நமக்கு கொதிக்க வச்சா ரசம் கடுப்பு தட்டுங்க. அதனால் கொஞ்சம் லைட்டாக நமக்கு அங்கங்கே நுர கட்டும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க புதினா ரசம். இப்போ நமக்கு புதினா ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பார்த்திங்களா அங்கங்கே நுர கட்டி இருக்குமே, இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணுங்க. கொதிக்க விட்டுறக்கூடாது, கடுப்பாக இருக்கும் ரசம், கடுப்பு தட்டுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். ஒரு லெமன் சைஸில் அதில் பகுதி தாங்க நான் எடுத்திருக்கேன் நான். இப்போ நான் பருப்பு தண்ணி வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இதுக்கெல்லாம் நான் முருங்கைக்கீரை தாங்க எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது முருங்கைக்கீரை ரசம் தாங்க நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு நான் முருங்கைக்கீரை தண்ணி நான் எடுத்திருக்கேங்க. முருங்கைக்கீரை நான் குக்கரில் அடித்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துகிட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் அதோட தண்ணியை. இப்போ அதையும் ஊற்றிக்கிடலாங்க. அதனால் நான் தண்ணி ரொம்ப சேர்க்கலை, முருங்கை தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறதுனால. இப்போ நான் பருப்பு தண்ணியும் எடுத்துருங்க. நம்ம அந்த பருப்பு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. அப்போ முருங்கைக்கீரை தண்ணியும் பருப்பு தண்ணியும் ஊற்றிட்டு இந்த மாதிரி முருங்கைக்கீரை ரசம் வைங்க, உடம்புக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 தக்காளி எடுத்து நான் மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கிறலாம். இப்போ நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். இதில் ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகா போட்டு வெள்ளை பூண்டு கூட இடிச்சிருக்கேங்க. நீங்கள் காரம் வேண்டான்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கிற வேண்டாங்க. காரம் வேணுன்னா ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. காரம் விரும்பி சாப்பிட்றவங்கன்னா எடுத்துக்கோங்க. இப்போ கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அது கூடவே 2 வத்தல் போட்டுக்கலாங்க. இப்போ மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் தக்காளி மிக்சியில் அரைக்கலைன்னா நீங்கள் இதிலே கூட நம்ம வெட்டி போட்டு வதக்கிக்கிறலாங்க. ரசத்துக்கூடவே பூண்டையும் போட்டுக்கிறலாம். நான் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ நாட்டு தக்காளினா கூட நீங்கள் கட் பண்ணி இதிலே வதக்கிக்கிறலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது கூட நமக்கு காயப்பொடி சேர்த்துக்கலாங்க. கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ ஊற்றிக்கிறலாங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க, நமக்கு தாளிக்குவோம். இது கூட நமக்கு கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கலாங்க.
கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிறோங்க, தீ கூட்டி வைக்க வேண்டாம், டக்கு நமக்கு ரசம் கொதிச்சிருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த நமக்கு ரசம் நல்லா நுர கட்டி வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம ரசத்தை எடுத்துக்கிறலாங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ரசம் நல்லா நுர கட்டிருச்சுங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு உப்பு போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க. இப்போ நீங்கள் உப்பு உங்களுடைய விருப்பத்தக்கற நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நமக்கு ரசத்தை நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க. இந்த ரசம்னு இல்லைங்க, நமக்கு எந்த ரசம் வச்சாலுமே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சீனி போட்டுக்கினாங்க, டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். ரசம் நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம ரசத்தை தூக்கி ஊற்றிக்கிறலாம். வறுத்து எடுத்துக்கலாங்க. சட்டி சூடாயிடுச்சு. ஒரு 50 கிராமுக்கு நான் எடுத்திருக்கேன். கைக்கு இவ்வளவுக்கு எடுத்திருக்கேங்க. இதை லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு வேண்டாம். நீங்கள் ஊற போட்டு வேணுன்னா கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஊற போடலை நமக்கு இந்த ரசம் வைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு கூட நம்ம வேக வச்சோமாக்கு தட்டைப்பயிறு வெந்துடும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம வறுத்தா போதுங்க. இப்போ இதை லைட்டாக நம்ம அலசிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தட்டைப்பயிறு நல்லா அலசி எடுத்துட்டேங்க. இப்போ அதையும் போட்டுக்கிறலாம். நீங்கள் இந்த மாதிரி தட்டைப்பயிறு குழம்பு வச்சா கூட அந்த வேக வச்ச தண்ணி எடுத்து கூட நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறலாம். இப்போ நான் ரசம் மட்டும் வைக்கிறதுனால நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த தண்ணி தான் நம்ம எடுக்க போகிறோம். அந்த பயிரை நம்ம தாளித்து கூட என்னாலும் வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ முங்குற அளவுக்கு போதுங்க. நம்ம ஒரு 5-6 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கிறலாம். வெயிட் போட்டு ரசத்துக்கு கொஞ்சமாக நம்ம புளி நனைய போட்டுக்கிறோங்க. ஒரு கட்டை போட்டுக்கோங்க. புளிப்பு ரொம்ப வேண்டாங்க. புளிப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க, நீங்கள் புளிப்பு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தக்கன. அது கூட ஒரு தக்காளியோட நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நான் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா கழிஞ்ச பழமாக எடுத்துங்க, பழுத்ததான் முடிஞ்ச அளவுக்கு ரசத்துக்கு. இப்போ இது கொஞ்சம் ஊறட்டும். இப்போ நமக்கு அதுக்கு ரசத்துக்கு நான் மிளகு எடுத்துருக்கேங்க, அதையும் இடிச்சுக்கலாம். ஜீரகத்தையும் போட்டு இடிச்சுக்கலாங்க. பூண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாம் இடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தட்டைப்பயிறு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க, நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியை நம்ம இருத்துக்கலாங்க. இதை இப்போ நம்ம ரசத்துக்கு நனைய வச்சோம் பார்த்தீங்களா. இப்போ தக்காளியை நான் கையிலையும் மசிச்சுக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் மசி இல்லை, பழுத்ததாக இருந்தாலும். அப்போ ஒன்றும் பாதியமாக நீங்கள் பல்ச்சு கொடுத்து அரைங்க தக்காளியை ரசத்துக்கு. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. தக்காளி நைஸாக அரைச்சிட்டிங்களாங்க ரசம் டேஸ்ட்டு மாறிடுங்க. நமக்கு இந்த ரசம்னு இல்லை, எந்த ரசத்துக்குமே இந்த மாதிரி தக்காளி ஒன்றும் பாதியமாக நம்ம கையில் கரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் பல்ஸு கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரசத்தை கரைச்சி எடுத்துக்கிறலாம். இல்லை சூடாக இருக்கனால இதை முதல்ல நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். புளியும் இப்போ நம்ம பயிர் வேக வச்ச தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் இருத்து. இந்த தண்ணி நான் சொன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு தேங்காய் போட்டு இல்லை நாட்டு சக்கரை போட்டு கூட கொடுத்துக்கலாங்க. இல்லை நீங்கள் தாளித்து சைடிஷாக கூட நம்ம வச்சுக்கலாம். மிளகாப்பொடி இதை போட்டு. எவ்வளோ உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சரிங்களா. இப்போ இதில் நம்ம புளிப்பு கை சூடாக இருக்குங்க, தண்ணி சூடாகனால நான் கரண்டி வச்சுக்கிறேன். இதில் நீங்கள் புளிப்பு இது பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வச்சுக்கலாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம தாளித்து கொடுத்துக்கலாம். இப்போ சட்டி சூடாயிருச்சுங்க. எந்த சட்டினாலும் ரசம் வச்சுக்கோங்க, வீட்டில் உள்ளது. சட்டி சூடாயிருச்சு. நான் ஏற்கனவே சிம்மில் போட்டு நான் வச்சுருந்தேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் ரசத்துக்கு. எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகும் வெந்தயமும் பொரிஞ்சு வருதுங்க. கடுகும் வெந்தயமும் வெடிக்குது. அது கூடவே நம்ம ஜீரகம் மிளகு எல்லாம் நான் நுணுக்கி வச்சேன் பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கலாம். பூண்டு இடிச்சதையும் போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன வத்தல் நான் இடித்து போட்டிருக்கேன். அது ஆப்ஷன் தான், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாங்க. சின்ன பச்சை மிளகாயோ இல்லை வத்தலோ இருந்தால் நீங்கள் நுணுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்காகத்தான் நான் போட்டது. அது கூடவே 2 வத்தல் சின்னதாக, கருவேப்பிலை கொஞ்சம் தாளிப்புக்கு போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாங்க ரசத்துக்காக. இப்போ எல்லாம் வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை தண்ணியை ஊற்றிக்கலாம்.
இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லி இலை தூவிக்கலாம். இது முறை கட்டி வரவும் நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதான், முறை கட்டட்டும். முறை கட்டி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த டயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. தட்டைப்பயிர் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க.